ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரோட் டு சக்ஸஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மராத்தாஸ். மராத்தாஸ் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வர்றது கொரில்லா வார்ஃபேர் தான். அப்படின்னா என்னென்னா, மராத்தாஸ் வாழ்ந்துட்டு இருந்தது கொன்கன்னு ஒரு இடம். அந்த இடத்துல அவங்களே காப்பாற்றிக்கிறதுக்கு, அதாவது மிலிட்ரி டிஃபென்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரபுளான ஒரு இடமா இருந்துச்சு. அங்கே எப்படி இருக்கும்னா, பெரிய பெரிய மவுண்டெயின்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு பின்னாடி மராத்தாஸ் ஒளிஞ்சுப்பாங்க. இப்போ யாராவது எனிமி உள்ளே வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள எடுத்து சண்டை போடுவாங்க. ஸோ இதுதான் கொரில்லா வார்ஃபேர். இதில் ஃபர்ஸ்ட்டு சிவாஜியோடைய அப்பா ஷாஜி பான்ஸ்ல என்ன பண்ணுவாருன்னா, முஸ்லீம்ஸ்க்கு கீழே வேலை பார்த்துட்ருப்பார். ஆனால் சிவாஜிக்கு முஸ்லீம்ஸ்க்கு கீழே ஆட்சி பண்ணுறது பிடிக்காது. ஸோ அவரோட ரூலில் 2 பேரை எதிர்த்து சண்டை போடுவார். ஒன்று பிஜப்பூர் சுல்தான், இன்னொன்று வந்து முகல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக சண்டை போடுவார். முகல்ஸ் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான அவங்களை இவர் நேரடியாக பகச்சிக்கல. கொரில்லா வார்ஃபேர் டெக்னிக் தான் அவங்கக்கிட்ட யூஸ் பண்ணார். இதில் சிவாஜி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாருன்னா, ராய்காரை கேபிட்டலாக சூஸ் பண்ணிவிட்டு மராத்தாஸ் மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு எதிராக செயல்பட வைப்பார். இவருக்கு முஸ்லீம்ஸ்னால் சுத்தமாக பிடிக்காதுன்றதுனால பக்தி மூமெண்ட்னு ஒரு மூமெண்ட் ஆரம்பித்தாங்க. இது மூலியமாக மராத்தாஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்கள டிஃபீட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் யாருன்னா துக்காராம், ராம்தாஸ், ஏக்நாத். அது மட்டும் இல்லாமல் பிஜப்பூர், கோல்கொண்டார் எல்லாருமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருந்ததுனால மராத்தாஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்கள ஃபைட் பண்ணுறதுக்கு, டிஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அப்போ தான் டெக்கான் வார்னு ஒரு வார் வரும். அதில் மராத்தாஸ்க்கும் சுல்தான் ஆஃப் பிஜப்பூர், கோல்கொண்டா அண்ட் அகமத் நகருக்கும் வரும். இந்த வார்க்கு அப்புறமா தான் முகலோட ரூலே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போக ஆரம்பிச்சது. ஸோ மராத்தாவோட ஃபர்ஸ்ட் ரூலர் சிவாஜி. இது 1627 1680 வரைக்கும் இருக்காரு. ஷிவ்னர்ன்ற இடத்துல பிறக்கிறாரு. அவரோட அப்பா ஷாஜி பான்ஸ்லே, அம்மா வந்து ஜீஜாபாய். ஷாஜி பான்ஸ்லே யாரு அப்படின்னா, யாதவா ரவுலர்ஸ் ஆஃப் தேவகிரியை அம்மா வழியாகவும் சிஷோதாஸ் ஆஃப் மேவாரா அப்பா வழியிலாவும் இருக்கார். இப்போது ஷாஜி பான்ஸ்லே, சிவாஜியோடைய அப்பா ஷாஜி பான்ஸ்லே என்ன பண்ணுறாருன்னா, சிவாஜியும் அவங்க அம்மாவையும் விட்டுட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கிறார். இதனால் சிவாஜியை ஃபுல்லாகவே தாதாஜி கொண்டதேவ்னு ஒருத்தர் தான் பார்த்துக்கிறாரு. தாதாஜி கொண்டதேவ் யார் அப்படின்னா, பூனாவில் ஷாஜி பான்ஸ்லேயோடைய ஜகீர் சிஸ்டம் எல்லாத்தையுமே தாதாஜி கொண்டதேவ் தான் பார்த்துக்கிறார். இது மூலியமாக சிவாஜிக்கு பூனாவை சுற்றி இருந்த இடம் எல்லாமே நல்லா தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட்டு சிவாஜி என்ன பண்ணுவாருன்னா, பிஜப்பூர் சுல்தான் கிட்டேருந்து ஃபோர்ட் ஆஃப் தோர்னாவை பிடிச்சிடுறாரு. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து ஃபோர்ட் ஆஃப் ராய்காடையும் பிடிச்சிடுறாரு. இது பிடிச்சதுக்கப்புறம் இவரே மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாள்லேயே தாதாஜி கொண்டதேவும் இறந்து போயிடுறாரு. இவர் இறந்ததுக்கப்புறமா ஜகீரோட ஃபுல் கண்ட்ரோலுமே சிவாஜிக்குள்ள வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ட் ஆஃப் பாரமதி, இந்தபுரா, புரந்தர், கொண்டானா எல்லாமே சிவாஜியோடைய டைரக்ட் கண்ட்ரோலில் வந்துச்சு. இம்பார்ட்டன்ட் டவுன் கல்யாணையும் சிவாஜி பிடிச்சிடுறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்தையுமே பிடிச்சிக்கிட்டே வர்றதுனால பிஜப்பூர் சுல்தானுக்கு ரொம்ப கோவம் வரும். ஸோ பிஜப்பூர் சுல்தான் அப்சல் கான் ஒருத்தர் அமிச்சு சிவாஜியை கொல்ல சொல்லுவார். ஆனால் சிவாஜி இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவரோட கையில் இருந்த அந்த புலி நெகத்தை வச்சு அப்சல் கானை சிவாஜி கொன்னுடுறார். அடுத்தது சிவாஜிக்கும் முகல்ஸ்க்கும் வார் வரும். இதில் அவுரங்கசீப் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருனா, ஷேஷ்தாக் கான்னு ஒருத்தரை பூனாக்கு அமிச்சு சிவாஜியை கொல்ல சொல்கிறாரு. பட் இவர்னால சிவாஜி எதுவுமே பண்ண முடியாது. சிவாஜி தான் இவரோட கட்ட விரலை வந்து கட் பண்ணிடுவார். அதுக்கப்புறமா 4 வருஷம் கழித்து முகல்ஸோட மேஜர் போர்ட்டான சூரத்தை சிவாஜி பிடிச்சிடுறாரு. இதனால ரொம்ப கோவம் வந்த அவுரங்கசீப் என்ன பண்ணுவாருன்னா, ராஜா ஜெய்சிங்னு ஒருத்தர் அமிச்சு சிவாஜியை டிஃபீட் பண்ண சொல்வார். ஜெய்சிங் என்ன பண்ணுவாருன்னா, சிவாஜி இருந்த இடம் சுற்றி ஆக்குபை பண்ணிடுவார். இதனால சிவாஜினால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ முகல்ஸும் மராத்தாஸும் ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுவாங்க. அந்த ட்ரீட்டி தான் ட்ரீட்டி ஆஃப் புரந்தர். 11 ஜூன் 1665 நடக்கும். இதுக்கப்புறமா இவர் சைனே பண்ணினாலும் அவுரங்கசீப் ஆக்ராவில் வச்சு சிவாஜியை அரெஸ்ட் பண்ணிடுவார். ஸோ சிவாஜி அங்கேருந்து ஒரு பழக்குடையில் ஒளிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவார். இப்படி என்ன பண்ணாலும் இவர் எஸ்கேப் ஆகிடுறாருன்றதுனால அவுரங்கசீப் சிவாஜிக்கு மவுண்டெயின் ராட்டுன்னு ஒரு பட்டம் கொடுக்குறாரு. பட் சிவாஜி என்ன பண்ணுவாருன்னா, ராய்கர், அதாவது அவரோட இடத்துக்கு திரும்பி வந்து அவரே சத்ரபதினு ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறாரு. இது 6 ஜூன் 1674 நடக்குது. அதுக்கப்புறமா தான் சிவாஜி அவரோட கான்குயர் பண்ணுற வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக சவுத் ரீஜியனில் ஆரம்பிப்பார். சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா கூட சீக்ரெட் ட்ரீட்டி சைன் பண்ணியிருப்பார்.
அதுக்கப்புறமா செஞ்சி அண்ட் வெள்ளூர் ஃபோர்ட்டை பிடிப்பார். தென் அவரோட பிரதரான வெங்கோஜி அமிச்சு தஞ்சாவூரை பிடிச்சிருவார். இவர் என்னதான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்தையும் பிடிச்சி வச்சுருந்தாலும் சிவாஜியோடைய கடைசி காலம் வந்து சந்தோஷமாகவே இல்லை. ஏன் அப்படின்னா அவரோட பெரிய பையனான ஷாம்பாஜி வந்து முகல்ஸ் ஃபோர்ஸில் சேர்ந்துருவார். அது மட்டும் இல்லாமல் இவரோட ரூலில் தொடர்ந்து வார்லாம் வந்துகிட்டே இருந்ததுனால இவர் உடம்பு சரியில்லாமல் ஆகி 1680 இறந்து போயிடுவார். இவர் இறந்ததுக்கு அப்புறமா அடுத்த ரூலராக ஷாம்பாஜி ரூலுக்கு வருவார். இவர் ரூலுக்கு வந்த உடனே முகல்ஸ் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணிடுவார். இவர் முகல்ஸ்லேயே ஜாயின் பண்ணாலும் அவங்களோட இடமான பகதூர்பூரையே பிடிச்சிடுறாரு. இதனால அவுரங்கசீப்புக்கு ரொம்ப கோவம் வருது. தென் வந்து பிஜப்பூர் கோல்கொண்டாவையும் பிடிச்சிடுறாரு. ஸோ அவுரங்கசீப் வந்து ரஜபுத் மேவாஸ் எல்லாரையும் ஒன்று திரட்டி இவருக்கு எதிராக ஒரு கேம்பெயின் ரெடி பண்ணிட்டு இருப்பார். அடுத்தது அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷாம்பாஜியை பனிஷ் பண்ணியே ஆகணும்ன்ட்டு அவுரங்கசீப்க்கு ஒரு தாட் வருது. ஸோ வந்து முகல் ஃபோர்ஸ்லாம் அமிச்சு ஷாம்பாஜியை கொன்னுடுறார். ஷாம்பாஜி இறந்ததுக்கு அப்புறமா அவரோட தம்பியான ராஜாராம் ரூலுக்கு வராரு. ராஜாராம் ரூலுக்கு வந்த உடனே ஃபோர்ட் ஆஃப் செஞ்சியிலேருந்து அவர் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்து தான் அவரோட ஃபைட்டே ஆரம்பிக்குது. இது ரொம்ப வருஷமாக நடக்குது. ஆனால் 1700 ராஜாராம் இறந்து போயிடுறார். ராஜாராம் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட ஒய்ஃபான தாராபாய் ரூலுக்கு வராங்க. கரெக்டாக தாராபாய் ரூலுக்கு வரும்போது இங்கே முகல்ஸில் வந்து அவுரங்கசீப் இறந்துருவார். ஸோ மராத்தாஸ் எல்லாரும் அதை என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய ஃபோர்ட் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இங்கே முகல்ஸில் அவுரங்கசீப் இறந்ததுக்கப்புறமா லேட்டர் முகல்ஸான பகதூர் ஷா வந்து ரூலுக்கு வராரு. பகதூர் ஷா ரூல் வந்த உடனே ஷாம்பாஜியோடைய சன்னான ஷாஹுவை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஸோ ஷாஹு ரிலீஸ் ஆனதும் மராத்தாஸில் அவர் கிங் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு வருவார். இதை தாராபாய் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இதனால ஷாஹுக்கும் தாராபாய்க்குள்ளாரும் அவங்க நாட்டுக்குள்ளாரையே பெரிய பிரச்சனை வரும். ஸோ ஷாஹு வந்து அதில் வின் பண்ணிவிட்டு 1708 கிங் ஆகிடுவார். இவர் கிங் ஆகிறதுக்கு பாலாஜி விஸ்வநாத்னு ஒருத்தர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். இதனால் பாலாஜி விஸ்வநாத்துக்கு பேஷ்வாவாக அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு ஷாஹு என்ன பண்ணுவாருன்னா சத்தாராக்கு ரெஸ்ட் எடுக்க போயிடுவார். ஸோ ஷாஹு சத்தாராக்கு போனதுனால பூனா ஃபுல்லாகவே பேஷ்வாவோட கண்ட்ரோலில் வந்துடும். பேஷ்வாஸ் வந்துட்டு பூனாவை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரூல் பண்ணிகிட்டே இருந்தாலும் தாராபாய் வந்து பேரலாக கோலாப்பூரை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ராஜாராமோடைய 2வது ஒய்ஃபான ராஜாபாய்க்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாராபாயும் அவங்களுடைய பையனையும் வந்து சிறைப்பிடிச்சு வச்சிடுறாங்க. இவங்க ஜெயிலில் இருந்ததுனால ஷாம்பாஜி 2 வந்துட்டு கோலாப்பூரை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஷாம்பாஜி 2 வந்து அடுத்த கிங் ஆகிறாரு. தென் தாராபாய் ராமராஜா 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. அதனால் ராமராஜாவுடைய தத்து பையனான ஷாஹு 2 வந்து கிங் ஆகிறாரு. இவர் ரூலுக்கு வந்து கொஞ்ச நாளில் இவரோட சன் பிரதாப் சிங் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறார். பட் இந்த பிரதாப் சிங் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்பட்டுட்டாருன்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவர் ஆட்சியிலேருந்து தூக்கிட்டு அவரோட தம்பியான ஷாஜி 2வை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. தென் பிரதாப் சிங் கொஞ்ச நாளில் இறந்து போயிடுவார். ஷாஜி 2வும் அவருக்கு அடுத்து சக்ஸஸர் யாருமே இல்லாமல் இறந்து போயிட்டதுனால பேஷ்வாஸ் ஃபுல்லாகவே ரூல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பேஷ்வாஸோட ரூல் பற்றி பார்க்க